இல்லை அக்செப்ட் உங்களுக்கு வந்து மெட்ராஸில் வந்து மெட்ராஸ்காரனாக நடிச்சிருந்தீங்க. சாமாந்தல அது மிகப்பெரிய ஹிட்டு. இப்போ மெட்ராஸ்காரன் அதில் என்னவா நடிச்சிருக்கீங்க, எப்படி வந்திருக்கு? ஏன்னா இந்த பேர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான பேர். மெட்ராஸ் படம் பேர் மெட்ராஸ்காரன். நான் ஆனால் ஒரு புதுக்கோட்டைக்காரனாக நடிச்சிருக்கேன் இதில். அது ஃபஸ்ட்டு ஒரு வித்தியாசமான விஷயந்தான். கண்டிப்பாக எல்லா படமும் ஹிட் ஆகணும், எல்லாருக்கும் பிடிக்கணும், பெரிய லெவலில் வரவேற்பு பெறணும் தான் படம் பண்ணுறோம், எல்லாருமே பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் மெட்ராஸ்காரனும் ரொம்ப நேர்மையாக ஜெனுவனாக எல்லாரோட உழைப்பும் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். என் கேரக்டருமே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். கொஞ்சம் அதான் நல்லாயிருக்கும், பவர்ஃபுல்லான ஒரு இது தான், ஒரு லீட் தான், நல்லாயிருக்கும் பாருங்கள். ஷைன், ஸோ இந்த நீங்கள் சாங் அந்த டான்ஸுக்கெலாம் நல்லா ஃபேமஸ் தமிழ்நாட்டில், எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெட்ராஸ்காரன்லேயும் அந்த சாங் பயங்கர பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, மேட் இது. ஆனால் சாம் சிஎஸ் வந்து அந்த ஆர்டிஎக்ஸ் ஒரு சக்ஸஸ் மீட் வச்சிங்கல்ல, அதுக்கு கூட என்னால் உள்ளே போக முடியல அப்படின்னு சொன்னார். அதே போல் இங்கேயும் சாம் சிஎஸை பார்க்கவே முடியல உங்கள் மெட்ராஸ்காரன் படத்துக்கு. என்ன காரணம்? Why is he not here? But he was there, no, for the last event. Teaser launch ku vandaru. Even Pooja படம் பூஜைக்கு வந்து டீசர் லான்ச் பண்ணி இப்போ ஒரு ஸ்ரீலங்கையில் இருக்கிறதாங்க சொன்னேன். நிறைய படம் பண்ணுறாங்க. கலைநேட்டு கொடுங்க இங்கே. ஆனால் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க, போலரான பார்ட்டியாக உட்காந்துருக்காங்களே ஃபர்ஸ்ட் ரோவில். ஸ்டேஜில் சொன்னீங்க பெரிய படங்கள்லாம் வந்து சின்ன படங்களை வந்து டோட்டலாக அழுத்திடுறாங்கன்னு நீங்கள். சரி, இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து நல்ல புதுசாக இருக்குது. இது யாருக்கிட்ட எடுத்துன்னு போனால் சரியாக இருக்கும்? ஏன்னா நீங்கள் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே, எல்லா கவுன்சிலுமே, நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசி ஒற்றுமையாக அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது வந்து என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு படம் வரலன்றது வந்து எனக்குமே வருத்தமாக தான் இருக்குது. நானுமே ரொம்ப, ஏன்னா மகிழ் திருமணி சாரோட ஃபேன், அஜித் சாரோட பயங்கரமான, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். ஏன்னா படத்துக்காக வெயிட் பண்ணேன். பட் வரலன்னு உடனே இவர் எடுத்தோன்னே தேங்க்ஸ் வர சொல்லிட்டாரு. 10 படம் வருதுன்றது ஓகே, பட் ஆனால் வந்து இப்போ 10 படம் வெயிட் பண்ணுறதுக்காக லாஸ்ட் மினிட்ல வரணும். இப்போ நிறைய படம் வரணும்னு ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க வரலன்னு, பெரிய படம் வரலன்னு தெரிஞ்சோன்னே அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னும் ஃபாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து மொத்த ஸ்பேஸையும் எடுத்துகிட்டு போகிறது இல்லாமல், அதுதான் நான் ஓப்பனாக தான் சொன்னேன். அப்படி இல்லாமல் அது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்ததுன்னா ஒரு பெரிய படம் அவங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அது கூட ஒரு மீடியமான படமோ 2 படமோ, இல்லைனா அதுக்கப்புறம் சின்ன படங்கள், புது ஏன்னா இப்போ ரொம்ப பேஷனோட சினிமா ரொம்ப அணுகி வராங்க நிறைய பேர். இப்போ ஜெகதீஷ் ப்ரோ, நான் ஏன் சொன்னேன்னா, ஜெகதீஷ் ப்ரோ மாதிரி ஆளுங்க ஜெயிச்சாங்கன்னா தமிழில் இன்னும் நிறைய படங்கள் வரும், நிறைய நியூ ஆர்டிஸ்ட் வருவாங்க, நியூ டைரக்டர்ஸ் வருவாங்க. ஸோ வந்து வெறுமனே இப்போ பிஸ்னஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி எடுத்தோன்னே இப்போ ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம், பேன் இண்டியானிரும். ஒரு கதையை நம்ம பண்ணிவிட்டு அந்த கதை முடிவு போனோம், அது பேன் இண்டியாவா இல்லை பேன் வேர்ல்டா அப்படின்றது. அது வந்து இல்லை நாங்கள் என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. ஸோ கதை நம்ம பண்ணுற கதைகள், இப்போது நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா பண்ணியிருப்பாங்க, கிடையாது. அவங்க அட்டன் பண்ண ஒரு கதையை ரொம்ப சூப்பராக ஆனஸ்ட்டாக பண்ணாங்க. அது ஒரு பெரிய வரவேற்பு இங்கே பெற்றது. அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஜெனுவனாக ஒரு படத்தை லவ் பண்ணி அதை நம்ம பண்ணோன்னா அந்த ஃபிலிம் வில் டிசைட் வாட் இட் ஹாஸ் டு டூ. அது முடிவு பண்ணும் அது எந்த இடத்துங்களுக்கு போகணுன்னு. ஸோ இவர் மாதிரி வந்தாங்கன்னா நிறைய நியூ டைரக்டர்ஸ், நியூ ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன். தொடர்ச்சியாக வில்லன் கேரக்டரே பண்ணுறீங்க. இல்லைங்க இல்லை என்னென்னா, நீங்கள் வந்து வில்லன் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, ஹீரோனா சும்மா அப்படியே லைட்டாக வெறும் ஒரு சாங்ஸ் வச்சு முடிச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? எங்கள் சண்டை தாங்க இருக்கிறதுலே கஷ்டம் படத்தில், ஸ்டண்ட்டு தான். அப்படி இல்லை, நான் ஒரு சிம்னு சொல்கிறேன் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க. நான் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ் பண்ண போகிறதில்ல. நான் வந்து அதுக்கு என்னென்னா, அதுக்கு ரீசனும் வந்து இங்கே நான் வந்து அது ரொம்ப ஹெல்த்தியாக இல்லைன்றதை ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போது நான் கேரக்டர்ஸ் பண்ணுறது ரெடி. ஏன்னா இன்றைக்கி நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் பண்ண கேரக்டர் தான் எனக்கு சோறு போட்டுட்ருக்கு. ஸோ அதனால் வந்து அதை நான் மறக்க மாட்டேன். கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். பட் ஆனால் என்னென்னா, இது வந்து இங்கே இப்போ மலையாளம் எடுத்திங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன், சில ஆக்டர்ஸ் வந்து மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க. இங்கேயும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கம்மியாக இருக்குது. மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படத்தில் சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க, நெகட்டிவ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள வச்சு ஹீரோவாக 2-3 படம் வரும். இங்கே வந்து என்னென்னா, ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம், இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுறோம், இல்லை பண்ணுறோம், உடனே அதே மாதிரி கூப்பிட்றது. எல்லா படமும் அதே மாதிரி தான். எழுதுறதுக்கு முன்னாடி சாவுன்னு வந்தால் என் பேர் எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வர்றது. ஸோ அது ஒரு பஞ்சாயத்தாகவும் இருக்குது. நான் பரவாயில்ல, அது நமக்கு நல்லா நடித்தா பாராட்டுறாங்களா, அதை ஏற்றுக்கிறோன்னா, கலாச்சாரம் ஏற்றுக்கணும், கிண்டல் பண்ணாலும் ஏற்றுக்கணும், அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். பட் சொல்கிற விதம் இருக்குது, அது நல்ல விதமாக சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுன்னு நான் மாற்றிப்பேன். ஸோ வந்து என்னென்னா, ஸோ அதனால் அந்த பிரச்சனை இருக்கிறதால என்னென்னா, இப்போ வந்து நம்ம கேரக்டர் பண்ணும்போது, இப்போ நார்மலாக ஒரு படம் வச்சுங்க, பெரிய ஹீரோஸ் படம்லாம் வேணாம், அதெல்லாம் நார்மலாக ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படம் பண்ணுறாங்க, இப்போ அந்த படத்தில் வந்து யாருனாலும் ஹீரோவாக நடிக்கலாம். இப்போ ஒரு புது ஹீரோ நடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ நடிக்கிறாங்க, அதுலேயுமே நம்ம செகண்டரியாக தான் எழுதுறாங்க.
செகண்ட் கேட்டகிரிலேயே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்த்தி. எனக்கு அது செட் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸியாக ரொம்ப கரெக்டாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும் தான் கேரக்டர்ஸ் பண்ணுவோம், இல்லைனா லீடாக தான் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். சரி சார், சரி சார். சார் இப்போ படம் இப்போ பார்த்த உடனே ஹீரோவுக்கு கைத்தட்டில் கம்மியாக இருந்தது, ஹீரோயினுக்கும் கம்மியாக இருந்தது. ஆனால் உங்களுக்கு மட்டும் அப்ளாஸ் வேறு மாதிரி இருக்குது. என்ன காரணம்? ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் காரணம் ஒன்று இருக்குது, அப்புறம் அது இல்லாமல் வந்து பணம் செலவு பண்ணுற காரணம் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வந்து ஸ்டேஜில் ஒன்று சொன்னீங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டையும் சேர்த்து வச்சு தேங்க்ஸ் சொன்னீங்க. இன்னும் அடுத்த படத்துலேருந்து எல்லாரையும் வந்து கவுண்ட் பண்ணி அவங்கள ஏதாவது படம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஐ மீன் இந்த ஆர்டிஸ்ட் சொல்கிறீங்களா? இல்லை என்ன சொல்கிறீங்க? சிம்பு சார் சொன்னீங்க, விஜய் சேதுபதி சொன்னீங்க, அஜித் சார் சொன்னீங்க. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பண்ணலாம். அது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன் பண்ணக்கூடாது? இல்லை ஒரு விஷயம் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? நண்பர்கள் பணம் செலவு பண்ணுறோம். காரணம் பணம் இல்லாத நேரத்துலேருந்தே நண்பர்கள் கூட இருந்தாங்க. நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஓகே, பணம் இல்லாத நண்பர்கள் இருக்கவங்க வந்து நண்பர்கள் கிடையாது, காரியவாதிகள். பணம் இல்லாத போதோ கஷ்டப்படும் போதோ ஜெயிக்கும் போதோ இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க, அவங்க தான் நண்பர்கள். இதில் வந்து பணத்தால் சேர்த்த கூட்டங்கள் கிடையாது, பாசத்தினால அன்புனால சேர்த்த கூட்டங்கள். சார் ஆமாம் ஆமாம், அன்னைக்கும் அதான் அந்த கதைக்கு வந்துட்டீங்க, சொல்கிறேன். ஏன்னா இந்த கேள்வி என்கிட்ட இந்த ஒரு 3 days பேக் கேட்டாங்க. நான் டீ விற்கத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? நான் டீ விற்கும் போதும் என் கூட வந்து ஒரு நண்பன் தான். நான் வந்து அப்போ பேக் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். அவன் வந்து வேணாண்டா நீ இருறா நான் எடுத்துருவான்னு சொல்லிட்டு அவன் கூட தூக்கின்னு போகிறான். அந்த நண்பன் கார்த்திக் இங்கே தான் இருப்பான், இதோ இங்கே தான் இருக்கான் பாருங்க, நான் போட எடுத்துருக்கான் பாருங்க, அவன் தான் அந்த கார்த்திக். ஸோ நண்பர்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் பிரதர். பணம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வசதியாக இருந்தாலும் சரி, உயரத்தில் இருந்தாலும் சரி, நண்பன் எப்போ வாழ்க்கையில் முக்கியம். நம்ம எதுவுமே நம்மளோட சந்தோஷத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம், கஷ்டத்தை நண்பர்கிட்ட மட்டும் தான் சொல்லுவோம். ஸோ அது மாதிரி சேர்த்த கூட்டங்கள் தான். சொல்லுங்க பிரதர். என்ன ப்ரொடியூசர் கதெல்லாம் கேட்டிங்களா? நெக்ஸ்ட் ஹீரோ ஆயிடுவீங்க போல் இருக்கே. ஐயோ பார்த்தா அதுவும் வாலி தான் எடுப்பாரா? யாரு? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இல்லை முதல்ல இப்போ எடுத்த படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். அதான் 10th ரிலீஸுக்குன்றது சடனாக பிளான் எடுத்து பண்ணுவோம். ஒர்க்கு நிறைய இருக்குது, நிறைய போக வேண்டியது இருக்குது, போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்குது. முதல்ல அதை பற்றி யோசிப்போம், அடுத்த படத்தை பற்றி யோசிப்போம், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்லை இதில் மேடியோட சாங் அந்த மணிரத்னம் சார் காதல் சடுகுடு, ஸோ அதை யார் சூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட்டு? ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, லைட்டிங் அந்த இதெல்லாம் நல்லா இருக்குது, டான்ஸிங்கும் பர்ஃபெக்டாக இருந்தது. பட் இது டைரக்டர் மட்டும்தான் யோசிச்சாரா இல்லை நீங்கள்? இல்லை நானும் அவரை டிஸ்கஸ் பண்ணது தான். டிஸ்கஸ் பண்ணது அந்த சாங்கு. பட் ஆனால் இந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணது வேற ஒரு சாங் போகலான்னு நினச்சோம். அதே அலைப்பாயுதே படத்தில் ஃபஸ்ட்டு சாங் அந்த கல்யாண சாங் ஒன்று வரும் பாருங்க, அதில் அந்த சாங் தான் சூஸ் பண்ணி போகலான்னு இருந்தோம். சார் அதை விட வந்து காதல் சோடு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் டேரக்டர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோன்னு அப்புறம் கடைசியாக வந்து இந்த பாட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணது அந்த சாங். சரி, இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்காரன் வந்து ஸ்லாங் வந்து வேறு லெவலில் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜஸ்ட் இப்படி தட்டிட்டு பைக்கில் ஏதாவது போயிட்டாவே வேறு மாதிரி வாய்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களா? டைரக்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரா? மெட்ராஸ்காரன்னா யாருன்னு சொன்னாரா? படத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களா உங்களை? ஓரளவுக்கு இருக்கு. இந்த அப்படி இல்லைண்ணே, இப்போது எனக்கு சொந்த ஊர் மெட்ராஸ் கிடையாது, நான் புதுக்கோட்டை. ஆனால் வந்து ஒரு 20 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போவும் நான் என் ஊருக்கு திரும்பி போனேன்னா என்னை மெட்ராஸ்காரன் தான் சொல்லுவாங்க. மெட்ராஸ்காரன் வந்துட்டான், மெட்ராஸ்காரன் கிளம்பிட்டான், இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஐடென்டிட்டி. இன்னொன்று, சினிமாவில் எப்படி சொல்கிறது, காலங்காலமாக காமிக்கிற அந்த மெட்ராஸ் தமிழுக்குள்ளே நாங்கள் போகல. நீங்களும் நானும் எல்லோரும் பேசுகிற ஒரு வழக்கு தமிழுக்குள்ளே தான் அந்த படம் ட்ராவல் ஆகுது. ஸோ இதுதான் கலைண்ணா. இல்லை ஆக்சுவலாக எல்லாம் நீங்கள் அங்கே சொல்லும் போது மலையாளத்துலேருந்து இங்கே வராங்க, தெலுங்குலேருந்துலாம் வராங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிஞ்சிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ் சினிமாவில் படங்கள் வந்து ஜாதி ரீதியாக ஆயிடுச்சு. இப்போ மெட்ராஸ்காரன் அந்த லிஸ்ட்டில் இல்லை, பட் ஆனால் உங்களுக்கு தெரியும், அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட இல்லைங்க. நம்ம அது கிடையாது, நம்ம இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் பேசணும். என்னென்னா நம்ம யாரை ஒருத்தரை சரியாக காட்டுறோமோ அது பிரச்சனை இல்லை, யாரையுமே தவறாக காட்டக்கூடாது, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ அது வந்து
நீங்கள் பெருமை பேசுகிற, நான் என்ன சொல்கிறேன், உங்களை பற்றி நம்ம ஒருத்தரை பற்றி பெருமையாக பேசுனா அது அவங்கவுங்க இஷ்டம், அவங்க விருப்பம், அவங்களோட கல்ச்சராக இருக்கலாம், முறையாக இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் அதுக்காக நீ மற்றவங்கள தப்பாக காட்டக்கூடாது, மற்றவங்கள தாழ்த்தி காட்டக்கூடாது. அதுதான் லாஜிக், அவ்வளோதான், சிம்பிள். சூப்பர். என் மச்சான் வந்திருக்காங்க அங்கேருந்து, மனோஜ். ஆயிடா, நல்லா இருக்கியா? வாலி என்ன இங்கே அண்ணா, இப்போ ஒரு டேரக்டருக்கு ஒரு கனவு ஒன்று இருக்கும், படம் ரிலீஸ் ஆகுறதுன்ட்டு. ஆமாம். ஆனால் என்னென்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது வந்து பெரிய கனவு. அது யாருக்கும் ரிலீஸ் ஆகுது வாய்ப்பே கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்கள் ப்ரொடியூசர் தான். ஸோ அவருக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பொங்கலுக்கு நம்ம படம்லாம் வருமா அப்படின்னு யோசிப்போம்ல, ஸோ அதை சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, பெரிய விஷயம் தான். அண்ணா 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 இன்னும் கொஞ்ச நேரம் அண்ணா, அவ்வளோதானே. ஒரு 5 minutes மட்டும் எல்லாரோட அன்பு மட்டும் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். தேங்க்யூ. முடியுது. ஓகே. என்னடா தினேஷ் என்னாச்சு? அண்ணா ஒரு 5 நிமிஷம் முடிய போகுது. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, முடிய போகுது. அண்ணா ஒரு நல்ல ஒரு விஷயம் போயிட்டு இருக்குண்ணா. ஏறுமா ப்ளீஸ்ண்ணா, உங்களோட அன்பு மட்டும் கொடுத்தா போதும். உட்காருங்க அண்ணா, ஒரு 5 நிமிஷம் முடிய போகுதுண்ணா, போயிடலாம். 5 minutesல எல்லாமே முடிய போகுது. ராம்ஜிண்ணா லாஸ்ட்டாக போங்க. ஏறுண்ணா, உட்காருங்கண்ணா. முடியுதுண்ணா. வழி அண்ணா இவ்வளோ நேரம் கொடுத்துட்டீங்க உங்களோட அன்பு. இன்னும் கொஞ்சம் ஒரே 5 நிமிஷம் தானே, ப்ளீஸ்ண்ணா. தேங்க்யூ. ஓகே, அடுத்த கேள்வி யாராச்சும் கேட்குறீங்களா? ஓகேவா? யா, தேங்க்யூ ஸோ மச். யாருக்குண்ணா இருக்கா? டன். என்னது ஓகே ஓகே, பத்திரிகையாளர்கள் உங்கள் ஒன் செகண்ட் பேசலாமா? ஓகே, பத்திரிகையாளர்கள் உங்கள் சார்பாக ஒரு 4 பேர் வந்தீங்கன்னா உங்களை வச்சு படத்தோட பாட்டும் ப்ளஸ் ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணிடலாம். ஆமாம், மூத்த பத்திரிகையாளர் 4 பேர், நீங்களே யாராவது சூஸ் பண்ணி அனுப்புங்க. ஒரு 4 பத்திரிகையாளர்கள் வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த நிகழ்வை ரொம்ப அழகாக, இதுவரைக்கும் நிகழ்ந்திராத ஒரு அற்புதமான நிகழ்வாக மாற்றிடலாம். யா, ப்ளீஸ் பத்திரிகையாளர் நீங்கள் அனைவரும் வந்து இந்த அண்ட் ஆடியோ லான்ச், அதாவது அந்த இசை தட்டை நிகழ்வை சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள. மெட்ராஸ் காரன் குழுவினர் அனைவரும் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.